Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Ncert ல லிவிங் வேர்ல்ட்ன்ற லெசனை பத்தி பார்க்க போறோங்க. First of all லிவிங் வேர்ல்ட்ல யாரை பார்க்கறோம்னா Ernest Mayr. Born on 5 July 1904 in Kempten, Germany. Ernest Mayr, the Harvard University evolutionary biologist who has been called the Darwin of the 20th century, was one of the 100 greatest scientists of all time. Ernest Mayr வந்து 5 July 1904ல கெம்டன்ல ஜெர்மனில பிறந்தாரு. இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எவால்சரி பயாலஜிஸ்டாக வேலை பார்த்தாரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, த டார்வின் ஆஃப் த 20th century. இவர் வந்து கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேயர் ஜாயின்ட் ஹார்வர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் 1953 அண்ட் ரிட்டையர்ட் இன் 1975, அசீவிங் த டைட்டில் அலெக்சாண்டர் அகசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ். மேயர் வந்து ஹார்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபேக்கல்ட்டியாக வேலை பார்த்தாரு. அப்போது அவருக்கு இன்னொரு டைட்டில் வாங்கியிருக்கு அவருக்கு, அலெக்சாண்டர் அகசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ். நெக்ஸ்ட்டு த்ரூ இஸ் 80-year கேரியர் இஸ் ரிசர்ச் ஸ்பேனட் ஆர்னித்தாலஜி, பேர்ட்ஸை பற்றி பார்த்துக்கிறாரு. டாக்ஸானமினா வகைப்பிரித்தல், ஜூஜியோகிராஃபினா ஜுவாலஜி, எவால்யூஷன்னா நமக்கு தெரியும் பரிணாமம், அதாவது ஜெனரேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ், இது நடந்துச்சுன்னா அது எவால்யூஷன். நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றது நமக்கு பின்னாடி வரும். அதாவது சிஸ்டமேட்டிக்ஸ்னா சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. He almost single-handedly made the origin of species diversity the central question of evolutionary biology that is today. அதாவது இவர் சிங்கிள் ஹேண்டில் ஒரு புக்கு எழுதினார், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ். அதில் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் டைவர்சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. He also pioneered the currently accepted definition of biological species. இவர் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசியோட டெஃபினேஷனுக்கு முன்னோடியாக இருந்துக்கிறார். அவர் தான் முன்னோடியாக தந்தார். மேயர் வாஸ் அவார்டட் த 3 prizes widely regarded as ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி. ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி வாங்கினது யாருன்னா மேயர், எர்னஸ்ட் மேயர். அந்த 3 prizes யாருன்னா, 3 prizes என்னென்னா பல்சன் ப்ரைஸ் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி 1994, கிரஃபோர்ட் ப்ரைஸ் இன் 1998. மேயர் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 100 in the year 2004. நெக்ஸ்ட் நம்ம லிவிங் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். லிவிங் வேர்ல்டு, ஹவு வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு. இந்த லிவிங் வேர்ல்டு எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். இந்த லிவிங் டைப்ஸ் எவ்வளோ லிவிங் டைப்ஸ் இருக்குது. த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ் இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், பீட் கோல்டு மவுண்டெயின்ஸாக இருக்கலாம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், ஓசன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா இலவெதிர் காடு, ஓசன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸாக இருக்கலாம், டெசர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸாக கூட இருக்கலாம். லீவ் அ ஸ்பீச்லெஸ் த பியூட்டி ஆஃப் எ கலோப்பிங் ஹார்ஸ். கலோப்பிங்னா ஓடும் குதிரை, இந்த குதிரை எவ்வளோ அழகாக ஓடுது. மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், மைக்ரேட்டிங்னா இடம்பெயரும் பறவைகள். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் அட்டாக்கிங் சாக் எவோக்ஸ் ஏ அண்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் வண்டர். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த லிவிங் வேர்ல்டில் எவ்வளோ வண்டர்ஸ் இருக்குது பாருங்கள். த எக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் கோஆப்ரேஷன் அமாங் மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் அண்ட் அமாங் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி. எக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்னா என்னென்னா, எக்காலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்னா ஸ்ட்ரகிள். இந்த எக்காலஜியில் இருக்கிற ஸ்ட்ரகிள் அண்ட் கோஆப்ரேஷன், இந்த பாப்புலேஷனுக்குள்ள ஸ்ட்ரகிள் இருக்குது, கோஆப்ரேஷனும் இருக்குது. அண்ட் அமாங் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி ஆர் ஈவன் த மாலிகுலர் டிராஃபிக் இன்சைட் எ செல் மேக் அஸ் டீப்லி ரிஃப்ளெக்ட் வாட் இன்டீட் இஸ் லைஃப். அதாவது செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாலிகுலர் டிராஃபிக்லாம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு பார்த்தா என்ன தோணுது, என்னதான் லைஃப், வாட் இஸ் லைஃப், என்ன லைஃப்னா என்ன அப்படின்னு தான் நமக்கு தோணுது. திஸ் கொஸ்டின் ஹஸ் 2 implicit questions within it. இந்த கொஸ்டினுக்குள்ளே 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, அப்போசிட் டு, அதாவது லிவிங்கும் நான் லிவிங்க்கும் என்ன வித்தியாசம், வாட் லிவிங் இஸ் அப்போசிட் டு தட் ஆஃப் நான் லிவிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, அண்ட் சீக்ஸ் ஆன்சர் வாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப். நமக்கு செகண்ட் கொஸ்டின் தேவையில்லை, ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் லிவிங், இதுதான் நமக்கு முக்கியம். இதை பற்றி பார்க்கலாம். இப்போ when we try to define living, we conveniently look for distinctive characteristics exhibited by living organisms. நம்ம லிவிங்கை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணணும்னா, லிவிங்னு ஒரு தனித்தனி கேரக்டர் இருக்கும். கன்வென்ஷனா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒருத்தரை பற்றி இது பண்ணுன்னா அவருக்குள்ள கேரக்டர், இவங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், அதனால் இவ்வளோ ஒரு கேரக்டர் பற்றி பார்ப்போங்க. அதனால் லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர் என்ன, அதை தான் பார்ப்போங்க நம்ம. growth, reproduction, ability to sense environment and mount a suitable response to come to our mind immediately as unique features of living organisms. அதாவது லிவிங் ஆர்கானிசம் பொதுவான ஃபீச்சர் என்னது, growth இருக்கும், reproduction இருக்கும், ability to sense environment and mount a suitable response.
இது எல்லாமே லிவிங் ஆர்கனிசமோட ஜென்ரலான ஃபெச்சர், யூனிக் ஃபெச்சர்ஸ். One can add a few more features like metabolism. Metabolism na chemical reactions, ability to self-replicate. Self-replicate na reproduce itself by one. அதாவது தன்னை reproduce பண்ணிக்கிறது. Self-organize. Next, interact and emergence to this list. Let us try to understand each of these. All living organisms grow. Increase in mass and increase in number of individuals. Twin characters of growth. எல்லா living organisms வளரும். அதாவது increase in massம் and increase in number. இது ரெண்டுமே என்னது? ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் க்ரோத். நெக்ஸ்ட் மல்டிசெல்லர் ஆர்கனிசம். ஒரு மல்டிசெல்லர் ஆர்கனிசம் எப்படி வளருதுன்னா க்ரோஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் வழியா. இன் பிளான்ஸ் திஸ் க்ரோத் பை செல் டிவிஷன் அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி த்ரூ த லைஃப் ஸ்பேன். இந்த பிளான்ஸில் இந்த செல் டிவிஷன் க்ரோத் வந்து கண்டினியூஸாக லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அனிமல்ஸில் க்ரோத் வந்து சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்குது. அவவர் செல் டிவிஷன் அக்கர்ஸ் இன் சர்டைன் டிஷ்யூஸ் டு ரீப்ளேஸ் லாஸ்ட் டிஷ்யூஸ். செல் டிவிஷன் சில டிஷ்யூஸில் நடக்குது. எதுக்காகனா லாஸ்ட் டிஷ்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. நமக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல செல்ஸ்லாம் லாஸ்ட் ஆகிடும். அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல் டிவிஷன் நடக்குது. அவர் நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் க்ரோஸ் பை செல் டிவிஷன். யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் செல் டிவிஷன் வழியாக தான் வளரும். ஒன் கேன் ஈஸிலி அப்சர்வ் திஸ் இன் இன்விட்ரோ கல்ச்சர்ஸ் பை சிம்பிளி கவுண்டிங் த நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். நம்ம லேப்லலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் செல்ஸு வளர்றது வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்கலாம் க்ரோத் எப்படி நடக்குதுன்னு. இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் growth and reproduction are mutually exclusive events. அதாவது ஹையர் அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் growth reproductionம் ஒரே மாதிரி ஈவெண்ட் தான். ஹையர் அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன் கேன் ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் growth. அதாவது பாடி மாஸ் இன்க்ரீஸ் இன் growthன்னு சொன்னால் நான் லிவிங் ஆர்கனிசம் வளர்ந்துனே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மவுண்டெயின்ஸ் மலைகள், போல்டர்ஸ்னால் கற்பாறைகள், அண்ட் சாண்ட்மோல்ஸ்னால் மண். அந்த மண்ணை வச்சு இது பண்ணுறது, மண்ணை வச்சு வேலை பார்ப்பாங்க. சாண்ட் மோன்ஸ் டு க்ரோ. அவவர் திஸ் கைண்ட் ஆஃப் க்ரோத் எக்ஸிபிட்டட் பை நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் பை அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். இந்த க்ரோத்தில் எப்படி அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் வந்து அக்யூமுலேட் ஆகி அது வந்து க்ரோத் ஆகுது. இது வந்து லிவிங் ஆர்கனிசமா? இல்லை, இது நான் லிவிங் தான். இங்கே பாருங்கள், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் பை அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இன் லிவிங் ஆர்கனிசம் growth இஸ் ஃப்ரம் இன்சைட். லிவிங் ஆர்கனிசம் க்ரோத்ன்றது எங்கே இருக்குது? இன்சைட்லேருந்து. growth therefore cannot be taken as a definite property of living organisms. அதனால் growthன்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக இல்லை, cannot be taken. Conditions under which it can be observed in all living organisms have to be explained. எந்தெந்த கண்டிஷனில் லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் பற்றி நம்ம சொல்லணும்னா அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. மேலே சொல்லுங்க பாருங்கள், என்னதை வச்சு சொன்னுங்க. இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ். இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் சொன்னால் லிவிங் ஆர்கனிசம்ஸ் நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆல்சோ க்ரோஸ் அவர் திஸ் கைண்ட் ஆஃப் க்ரோத். இங்கே பாருங்கள், நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இஸ் பை அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் சில கண்டிஷன்ஸ் வச்சுக்கணும் நம்ம லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. டெட் ஆர்கனிசம் டஸ் நாட் க்ரோ. டெட்டான ஆர்கனிசம் க்ரோ ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். இன் மல்டிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் reproduction refers to the production of progeny. Reproductionன்றது லிவிங் ஆர்கனிசம்ஸோட கேரக்டராக எடுத்துக்கலாம். இன் மல்டிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் reproduction refers to the production of progeny. அதாவது மல்டிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் ஹியூமன்ஸ் எடுத்துக்கலாம். ரீப்ரொடக்ஷன்றது என்னென்னா நமக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷன், ப்ரோஜனினா சில்ட்ரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்? மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்கும் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். இன்வெரபிளி அண்ட் இம்ப்ளிசிட்லி ரெஃபர் டு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். இப்போ ரீப்ரொடக்ஷன் சொன்னாலே நம்ம என்ன பார்க்குறீங்க? செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தான். இன்வெரபிளின்னா எவரி கேஸ், இம்ப்ளிசிட்டினா மறைமுகமாகவே நம்ம கேஸ். ரீப்ரொடக்ஷனாலே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தான் எடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஆல்சோ. ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டியூ டு த மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ். ஃபங்கை வந்து ஈஸியாக மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ்ன்றது செல்ஸ். இந்த மாதிரி செல்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணி ஈஸியாக மல்டிப்ளை ஆகும். இன் லோயர் ஆர்கனிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வி அப்சர்வ் பட்டிங். லோயர் ஆர்கனிசம்ஸ் பாருங்கள், ஈஸ்ட் அண்ட் ஹைட்ராவில் நம்ம பட்டிங் பார்ப்போங்க. இன் பிளெனேரியா பிளாட்ஃபார்ம்ஸ் வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். பிளெனேரியாவில் நம்ம ட்ரூ ரீஜெனரேஷன் பார்ப்போங்க. ட்ரூ ரீஜெனரேஷன் என்னென்னா ஒரு ஃப்ராக்மெண்டட் ஆர்கனிசம்க்குது. ஒரு ஃப்ராக்மெண்டட் ஒரு ஆர்கனிஸில் ஒரு ஃப்ராக்மெண்டட் பார்ட் தனியாக வந்துடுது. ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்லேருந்து இன்னொரு ஆர்கனிசமே உருவாகுது. A fragmented organism regenerates the lost part of its body and becomes a new organism. இதுதான் சொல்ல வராங்க. பிளெனேரியா ஃப்ளாட்வார்ம்ஸில் தான் ட்ரூ ரீஜெனரேஷன் இருக்குது. The fungi, the filamentous algae, the protonema of mosses all easily multiply by fragmentation. ஃபங்கை இருக்கட்டும், filamentous algae இருக்கட்டும், புரோட்டோனிமனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மோசஸ்.
இது எல்லாமே எப்படி மல்டிப்ளை ஆகுது? ஃப்ராக்மெண்டேஷனால். when it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth. நம்ம வந்து இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் பாருங்க, பாக்டீரியா எடுத்துக்கலாம், யூனிசெல்லுலர் ஆல்கே ஆர் அமீபா, ரீப்ரொடக்ஷன் growth ஒரே மாதிரி தான் இருக்கும். இதாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ், இது ரெண்டுமே இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் தான் இங்கே ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. we have already defined growth as equivalent to increase in cell number. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, growthன்றது என்னென்னா increase in cell number or mass சொல்லிக்கிறேங்க மேலே. hence we notice that in single cell organism we are not very much clear about the use of the two terms growth and reproduction. ஏன்னா இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். further there are many organisms which do not reproduce. சில ஆர்கனிசம்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள் மியூல்ஸ்னு என்னது? மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்கன்னா வர நியூ ஆர்கனிசம் பேர் தான் மியூல். ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ்க்கும் இன்ஃபர்டைல் ஹியூமன் கபிள்ஸ்க்கும் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. hence reproduction also cannot be an all inclusive defining characteristics of living organisms. defining characteristics of living organisms இல்லை. of course no non-living object is capable of reproducing. எந்த நான் லிவிங் ஆர்கானிசமும் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. another characteristics of life is metabolism. லைஃபுக்கான இன்னொரு கேரக்டர் என்னது? மெட்டபாலிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் உடம்புலையும் கெமிக்கல்ஸ் இருக்குது. தீஸ் கெமிக்கல்ஸ் ஸ்மாலாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், பிலாங்கிங் டு வேரியஸ் கிளாஸஸ், சைஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் சேஞ்ச் இன்டு அதர் பயோமாலிகல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்லாம் சின்னஸாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், வேறு கிளாஸாக இருக்கலாம், வேறு சைஸாக இருக்கலாம், எல்லாமே வேறு மாலிகல்ஸாக மாறினே தான் இருக்குது. திஸ் கன்வர்சேஷன்ஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். அதாவது மெட்டபாலிசம் தான் சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது? மெட்டபாலிசம் நடக்குது. மெட்டபாலிசம் என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது அனபாலிசம் ப்ளஸ் கெட்டபாலிசம். அனபாலிசம்னா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன், கெட்டபாலிசம்னா டிஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டுமே நடக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனில். there are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸில் thousands of metabolic reactions இருக்குது. metabolic reactions be they by unicellular, அது யூனிசெல்லுலர் இருக்கலாம், மல்டி செல்லுலர் இருக்கலாம். all plants, animals, fungi and microbes exhibit metabolism. எல்லா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கையாக இருக்கட்டும், மைக்ரோப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மெட்டபாலிசம் எக்ஸிபிட் பண்ணுது. the sum total of all chemical reactions occurring in our body is metabolism. no non-living object exhibits metabolism. எந்த non-living objectடும் மெட்டபாலிசம் எக்ஸிபிட் பண்ணாது. metabolism reactions can be demonstrated outside the body in cell-free systems. மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை நம்ம அவுட் சைட் த பாடி வச்சு கூட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை காட்டலாம் லேபில், இன்விட்ரோ கண்டிஷன்ஸில். அண்ட் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அவுட் சைட் த பாடி ஆஃப் an organism performed in a test tube, neither living or non-living. அது லிவிங்காக இருக்கலாம், இல்லை நான் லிவிங்காக கூட இருக்கலாம். பட் தே ஆர் லைவிங் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா அங்கே லைவிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. hence while metabolism is a defining feature of all living organisms without exception, isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. அதான் சொன்னேன், லேபில் இருக்கிறதெல்லாம் நாட் லிவிங் திங்ஸ் பட் லிவிங் ரியாக்ஷன்ஸ். அப்போனா மெட்டபாலிசம்ன்றது டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு, perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is the ability to sense their surroundings. அதாவது ரொம்ப ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன முக்கியம், என்ன பண்ணும்? அபிலிட்டி டு சென்ஸ் சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும், இல்லாட்டி என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆர் என்விரான்மெண்டல் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தட் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலி விச் குட் பி பிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். அதாவது சென்ஸ் பண்ணுன்றாங்க. செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு, வி சென்ஸ் அவர் என்விரான்மெண்ட் த்ரோ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம என்விரான்மெண்ட் எப்படி சென்ஸ் பண்ணுறாங்க? சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐ, அதெல்லாம் வச்சு நம்ம சென்ஸ் பண்ணுறோங்க. Plants respond to external factors like light, water, temperature and other organisms, pollutants, etc. Plants will respond பண்ணும், அது ஒரு living organism தான். All organisms from prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to environmental cues. எல்லா ப்ரோகேரியட்ஸ்லேருந்து யூகேரியட்ஸ் வரைக்கும் எல்லாமே சென்ஸ் பண்ணும் என்விரான்மெண்டலுக்கு. போட்டோப்ரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் ப்ரீடர்ஸ் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். போட்டோப்ரியட்னா பிளான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் டு சேஞ்ச் இன் டே லென்த். டே லென்த் வந்து சேஞ்ச் பண்ணும். எதுக்காகனா தட் எனேபிள் பிளான்ட் டு அடாப்ட் டு சீசனல் சேஞ்சஸ். சீசனல் சேஞ்சஸ்க்காக பிளான்ட் வந்து என்ன பண்ணும்? டே லென்த்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் ஃபோட்டோப்ரியட்ன்றீங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் தேர்ஃபோர் ஆர் அவர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். எல்லா ஆர்கானிசம்ஸும் அவங்களோட சரௌண்டிங்காக அவராக தாங்கிறாங்க. ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் ஹூ இஸ் அவர் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஹியூமன் பீயிங் தான் யாருக்கு அவர் ஆஃப் ஹிம்செல்ஃப்? அவர் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆஃப் ஹிம்செல்ஃப்னா செல்ஃப் கான்சியஸ்னஸ், உணர்வுகள் இருக்குது. கான்சியஸ்னஸ் தேர்ஃபோர் பிகம் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்போ கான்சியஸ்ன்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். என்னென்ன டிஃபைனிங் ஃபீச்சர் பாருங்கள். மெட்டபாலிசம், நெக்ஸ்ட்டு MC ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MC ஸ்கொயர்னு என்னது?
மெட்டபாலிசம், சீன்றது செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்னொரு சீன்றது பாருங்க கான்சியஸ்னஸ். இது மூணுமே டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். வென் இட் கம்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் it is all the more difficult to define the living state. We observe patients lying in coma in hospitals virtually supported by machines which replace hearts and lungs. அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் கோமா பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க லிவிங்காக நான் லிவிங்காக நமக்கே டவுட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கு பதில் மிஷின்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. த பேஷண்ட் இஸ் அதர்வைஸ் பிரெயின் டெட்டாக கூட இருக்கலாம். த பேஷண்ட் ஹஸ் நோ செல்ஃப் கான்சியஸ்னஸ், எந்த உணர்வுகளும் இருக்காது. ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு தேர் நார்மல் லைஃப் லிவிங் ஆர் நாட் லிவிங். லிவிங் ஆர் நான் லிவிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது மிஷின்ஸ் இருக்கிறனால தான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ மிஷின்ஸ் இல்லைனா அவங்க நான் லிவிங், அவ்வளோதான். இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் கம் டு நோ தட் ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லைனிங் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் ஹையர் கிளாஸுக்கு வந்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னு. ஒவ்வொரு லைவிங் ஃபினாமினாவும் எதனால் நம்ம வாழ்கிறோங்கன்னா ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கிற ரியாக்ஷன்ஸால தான், மெட்டபாலிசத்தால் தான். Properties of tissues are not present in the constituent cells but arise as a result of interactions among the constituent cells. அதாவது செல்ஸ் வித்தின் த டிஷ்யூஸ்க்குள்ள இருக்கிற செல்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி எல்லா செல்ஸும் ஒன்றா சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அந்த டிஷ்யூக்குன்னு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி வரும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. Similarly, properties of cellular organelles are not present in the molecular constituents of the organelle but arise as a result of interactions among the molecular components among the organelle. அதே மாதிரி தான் மாலிகுலர் காம்போனன்ட்ஸ்லேயும் செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரியாக்ட் பண்ணும். இங்கே சொல்கிறாங்க பாரு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஆர் நாட் ப்ரெசென்ட். எல்லா செல்லும் ஒன்றா சேர்ந்து தான் மாலிகுலர் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் ஆர்கனல் வந்து பண்ணும். அந்த ஆர்கனல் வந்து மொத்தமாக மாலிகுல் கான்ஸ்டிடியூண்ட்டாக பண்ணுவது. மேலே சொன்ன மாதிரி தான், அதாவது செல்ஸ் வந்து அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி செல்ஸ் வித்தின் த டிஷ்யூஸ்குள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு டிஷ்யூக்கான ப்ராப்பர்ட்டி தருது. அதே மாதிரி தான் இங்கே செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி இந்த ஆர்கனலுக்கு ஒரு அதாவது ப்ராப்பர்ட்டியை தருது, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தருது. நெக்ஸ்ட்டு these interactions result in the emergent properties at a higher level of the organization. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இருக்குது. திஸ் phenomenon is true in the hierarchy of organizational complexity at all levels. இது வந்து அதாவது எல்லா செல்லும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் டிஷ்யூ ஃபார்ம் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. therefore we can say that living organisms are self replicating. அதாவது லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணும், எவால்வ் ஆகும், செல்ஃப் ரெகுலேட்டிவ் இன்டராக்டிவ் சிஸ்டம்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. எக்ஸ்டர்னலில் நடக்கிறதுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும். பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆன் எர்த். ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் present, past and future are linked to one another by the sharing of the common genetic material but to varying degrees. எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸும் பாஸ்ட்டில் இருக்கிறது, ப்ரெசென்ட் இருக்கிறது, ஃபியூச்சரில் வரப்போகிறது ஆர் லிங்க் டு பி ஒன் another. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எதனால்? காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏ பட் டு வேரியிங் டிகிரிஸ். இது வேரியஸ் டிகிரிஸில் மாறி இருக்கிறதுனால அப்படின்னாலும் என்ன காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.